ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அமெரிக்கன் ஸ்காலர். இது வந்து டிஆர்பியில் யூனிட் 6 வந்து இருக்குது. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஒரு சில டைம் ரால்ஃப் எமர்சன் சொல்லுவோம், இல்லாட்டி எமர்சன் மட்டும் சொல்லுவோம். ஆனால் ஃபுல் நேம் வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இவர் வந்து எப்போ பிறக்கிறாருனா May 25, 1803 பாஸ்டன் யூஎஸில் வந்து பிறக்கிறாருனா April 27, 1882 ஏஜ்டு 78 வந்து கான்கார்ட் யூஎஸில் வந்து இறந்துடுறாரு. இவரோட எரா வந்து 19th century ஃபிலாசபி. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் எஸ்ஸையிஸ்ட், லெக்சரர், ஃபிலாசபர், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிரான்சென்டலிசம். இவர் தான் வந்து ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் அப்படின்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்சென்டலிசம் அப்படின்னாலே ரால்ஃப் வால்டோ எமர்சன் தான். ஓகே, அப்புறம் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் தான் அந்த அமெரிக்கன் ஸ்காலர். அந்த ஸ்பீச் வந்து எதுக்காக, எந்த சொசைட்டிக்காக, எந்த இடத்துல, எந்த டேட்டில் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டு த பை பேட்டா கபா சொசைட்டி, அந்த சொசைட்டி பேர். ஸோ அந்த சொசைட்டிக்காக தான் அந்த August 31, 1837 வந்து நடக்குது. அது வந்து ஒன்லி ஃபார் மென் காலேஜ் ஒன்லி வந்து அப்போ பாய்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 1837 ஹார்வர்ட் அந்த காலேஜில் அங்கே தான் அந்த ஸ்பீச் வந்து நடக்குது. இதோட ஒரிஜினல் டைட்டில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நொரேஷன் டெலிவர்ட் பிஃபோர் த பை பீட்டா காப்பா சொசைட்டி அட் கேம்பிரிட்ஜ், மசச்சூசெட்ஸ், August 31, 1837. இதான் வந்து ஒரிஜினல் டைட்டில். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1841 மேன் திங்கிங் அண்ட் நொரேஷன். அப்புறம் வந்து இதில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நேச்சர் அஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மைண்ட். செகண்ட் ஒன் இஸ் த பாஸ்ட் மேனிஃபெஸ்ட் இன் புக்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர்த் செக்ஷன் இஸ் டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்காலர்ஸ். ஸ்பீச்சோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். தேங்க் டு ஆல் அண்ட் பிகின் ஸ்பீச். எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து அதில் என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட் யுவர் ஓன் ஐடியா அண்ட் டெவலப் அமெரிக்கா. நீங்கள்லாம் வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்காலர்ஸ் ஆக போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்காலர் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஓன் ஐடியாவை திங்க் பண்ணுங்கள், யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதை வச்சு அமெரிக்காவை எப்படி டெவலப் பண்ணணும்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து அந்த ஸ்பீச் டெலிவரியில் வந்து அவருக்கு பிடிச்ச அந்த 3 ஒர்க்கு ப்ளஸ் அதோட ஆத்தர்ஸை பற்றி ப்ரைஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து வால்ட் விட்மேன், அவரோட ஒர்க் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு அந்த ஸ்பீச்சில். நெக்ஸ்ட் வந்து மோபி டிக், அப்புறம் மெல்வேலி. இது எழுதினவர் வந்து மெல்வேலி. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரியில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் மேன் தென் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவை வந்து ஒரு ஃபிங்கர்ஸ், நம்ம கையில் வந்து ஒரு கை இருந்தாலும் அதுக்கு 5 விரல் இருக்கு இல்லையா, 5 குணாதிசயங்கள் இருக்கும், 5 வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து நேச்சர் அஸ் அ நேச்சர் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு டீச்சராக தான் இருக்குது. அதுக்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் அண்ட் ஸ்காலர் ஸ்பிரிட். அப்புறம் நேச்சர், ஸ்காலர் ஸ்பிரிட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அந்த ஸ்பீச்சில் வந்து டெலிவர் பண்ணுறாரு ஃபஸ்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட்டு வந்து நேச்சர் அண்ட் சோல், அதை வந்து ஒன் ரூட் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. இது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒன் ரூட் அப்படின்றது லைக் அ மிரர், ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு கோட்ஸ் இருக்குது. இந்த கோட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஏதாவது கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஹூஸ் பிகனிங், ஹூஸ் எண்டிங், லேர்ன், நெவர், ஃபைண்ட், ஸோ என்டையர், ஸோ பவுண்ட்லெஸ். ஸோ இந்த கோட்ஸ் வந்து கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்துடலாம்.
செகண்ட் செக்ஷனில் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் இது ரெண்டையுமே ஸ்காலர்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. டோன்ட் ஃபாலோ த பாஸ்ட், அதாவது பாஸ்ட் ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, தனித்திறமை இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரைச்சமாகவே அரைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இஃப் யூ ரீட் த பாஸ்ட் புக்ஸ் கேனாட் கெட் நியூ ஐடியா, நீங்கள் வந்து பாஸ்ட்டில் இருக்கிற புக்ஸை வந்து ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் புது ஐடியாவை வந்து உருவாக்க முடியாது, ஒரு புது ஐடியாவை உங்களால் கொண்டு வர முடியாது, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி அப்படின்றத சொல்கிறாரு. டெல் டு ஸ்காலர்ஸ் கிரியேட் யுவர் ஓன் புக்ஸ், நீங்களே ஒரு புக்கு க்ரியேட் பண்ணுங்கள், நீங்களே வந்து ஒரு புக்கை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் ரீடர்ஸ் ஆர் புக் வார்ம், நீங்கள் தான் வந்து ஒரு புக் வார்ம், மாடர்ன் ரீடர்ஸ் தான் புக் வார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வெல் யூஸ்ட், தே ஆர் ஒர்ஸ்ட் தென் அப்யூஸ்ட். இந்த கோட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸ். ஓகே, இந்த கோட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியரோட ப்ளே வந்து சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர் ப்ளே வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அது ரொம்ப தப்பு. ஷேக்ஸ்பியர் அவரோட ஸ்டைலில் எழுதியிருக்காரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களே ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்குங்க, அதுக்கு வந்து ஒரு புது ஐடியா கொடுங்க, புது உருவம் கொடுங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, நீங்கள் யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஷேக்ஸ்பியர் ஸ்டைல் எழுதுனா அந்த ஸ்டைல் எழுதணும்னு நம்ம அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு புது ஸ்டைல் யோசிங்க, புது ஐடியா கொண்டு வாங்க, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் நாட் அ ரைட் திங், டோன்ட் ஃபாலோ த பாஸ்ட், திரும்பியாக தான் சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் செக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் இஸ் வித் அ சபார்டினேட் பட் இட் இஸ் எசென்ஷியல், அது வந்து ஆக்ஷன் வந்து சபார்டினேட்டாக தான் இருக்கணும், ஆனால் அது எசென்ஷியலாக இருக்கணும் அப்படின்றாரு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீசன்ட் ஆக்ஷன் அண்ட் பாஸ்ட் ஆக்ஷன், ரீசன்ட் ஆக்ஷன் அண்ட் பாஸ்ட் ஆக்ஷன் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் தாட் அண்ட் எக்ஸ்ப்ளோர், ஒரு தாட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அந்த ஐடியா வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃபோர்த் செக்ஷனில் வந்து என்னென்னா டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்காலரோட டியூட்டி என்னென்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ வந்து என்னென்னா வேர்ல்ட்ஸ் ஹார்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் ஐ, இதை தான் வந்து இந்த ஸ்காலர் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ட்ரஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு, செல்ஃப் ட்ரஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் ரொமான்டிக் போய்ட்ஸ், இந்த டைமில் அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் ரொமான்டிக் போய்ட்ஸையும் ப்ரைஸ் பண்ணுறாரு, ஜெர்மன் ரொமான்டிக் போய்ட்ஸையும் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து இமானுவேல் ஸ்வீடன்பர்க், இவர் வந்து ஒரு ஹியூமன் மைண்ட் கனெக்ட் வித் நேச்சுரல் வேர்ல்டு, அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்காலர் மஸ்ட் பி இண்டிபெண்டன்ஸ், கரேஜியஸ் அண்ட் ஒரிஜினல் இன் திங்கிங் அண்ட் ஆக்டிங் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், அதாவது ஸ்காலர்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கணும், திங்கிங் வந்து அவங்களோட ஓன் தாட்ஸாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், கரேஜியஸாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் தி ஸ்பீச்சஸ், இதை வந்து கொடுத்துட்டு ஒரு முக்கியமான கோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்டெலெக்சுவல் லைஃப். ஓகே, இந்த கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன். ஓகே, லைக் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. The Oliver Wendell Holmes, the speeches, the Declaration of Independence of America, Intellectual Life. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கோட், இதில் வந்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.